ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இது Teeztotaller. இன்னைக்கு ஒரு 2 கலர் லோகோ செஸ்ட் பிரிண்ட் எப்படி பண்றதுன்றது இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ 2 கலர்னாலே மேஜரா இங்க என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ சிங்கிள் கலர்ல வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சிங்கிள் கலர் சிங்கிள் ஸ்கிரீனுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம், பொசிஷனிங் செட் பண்ணிடலாம். பட் மல்டி கலர்னு வரும்போது எல்லா ஸ்கிரீனுமே வந்து கரெக்டான ரெஜிஸ்டரிங் வந்து செக் பண்ணும். ஸோ கிராப் மார்க்ஸ் இல்லாம எந்த டிசைனுமே பண்ண முடியாது. ஸோ கிராப் மார்க் வச்சுட்டு தான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்ல வந்து நம்ம பேலட்ல வந்து பொசிஷனிங்லாம் செட் பண்ணிட்டு ஸோ எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணோம். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து மொத்தமே 3 inches ஆன ஒரு லோகோ இது. ஸோ அந்த 3 inches போது எல்லாமே வந்து மைன்யூட்டான திங்ஸ் தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த லோகோ. ஸோ இந்த லோகோல பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வேற கலர், இந்த ஷேப்ஸ் வேற கலர். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களோட இந்த அலைன்மெண்ட் பார்க்கணும், சென்டர் அலைன்மெண்ட் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்டரிங்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட் பிரிண்டே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பிரிண்ட்ஸ் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதோட லைவ் ஆர்டர் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ லைக் டிஷர்ட் எல்லாமே டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த பேப்பர்ல நான் ஷோ பண்றேன். ஸோ நான் எப்படி ஒர்க் பண்ணன்றதை உங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, ஆர்டர் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் அண்ட் நம்பர் இருக்கு. ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி டிசைனா இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து டிசைனை அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ஸோ ப்ராசஸிங்கே ஸ்டார்ட் பண்றோம். நாங்க ஒர்க் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ அவங்களோட டிசைன் எல்லாம் அவங்களுக்கு சில சஜஷன்லாம் கொடுத்து எப்படி பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், ஸோ கார்மெண்ட்ல எந்த கலர் வந்து நல்லா வந்து வைப்ரண்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டரே நாங்க ஒரு ஆர்டருமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் நாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட ப்ராடக்டே டெலிவரி பண்றோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் இருந்ததுன்னா நீங்க மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு 2 கலர் லோகோ செஸ்ட் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணேன்னா, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணுறது தான் இதில் ப்ரையாரிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணுறது மைன்யூட்டான ஏரியாஸ் செட் பண்ணும்போது இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ எனக்கு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த சென்டர் அலைன்மெண்ட் இந்த அலைன்மெண்ட்லாம் ஏன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும். ஒரு 0.01 mm கூட அது மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் பர்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இதில் மெயின் ஒர்க்கே இதில் அதுதான். ஸோ இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் என்ன செட்டப் கொடுக்குறீங்களோ, ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், நீங்கள் பொசிஷனிங்காக இருக்கட்டும், அதுதான் அப் டு நீங்கள் எவ்வளோ பிரிண்ட் எடுக்கிறீங்களோ ஸோ அதோட பொசிஷனிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செட்டப். சரிங்களா? ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா மெஷ் செலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 160 யூஸ் பண்ணேன். ஸோ இங்க் நிறைய ஃப்ளோ ஆச்சு. ஸோ இங்க் உங்களுக்கு ஃப்ளாட் டிசைனாக இருந்தால் இங்க் ஃப்ளோ நிறையா ஆகலாம். ஸோ இது லோகோ அண்ட் அந்த டெக்ஸ்ட்லாம் ரொம்ப மைன்யூட்டான டெக்ஸ்ட்னால ஸோ 200க்கு மாற்றிட்டேன். ஸோ மெஷ் செலெக்ஷனை 200க்கு மாற்றி அதுக்கப்புறம் எக்ஸாக்டான என்ன உங்களுக்கு அந்த டீட்டெயிலோ அது எனக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது 2 பாஸ் பண்ணோம். ஏன்னா ஒயிட் ஒரு டார்க் பேக்ரவுண்டில் மேலே இங்க் பிளாஸ்டிசால் இங்காக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு அந்த கலர் ஒரு 2 பாஸ் ஆர் 3 பாஸ் போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஒப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு லைட் கலர் கார்மெண்ட்டில் டார்க் கலர் இங்க் போடும்போது பிரச்சனை இல்லை, சிங்கிள் பாஸ்லேயே உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். டார்க் கார்மெண்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலரை யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டோட அந்த கலர் மர்ஜ் ஆகி நியூ கலர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பிளாக்ல ஒரு மெரூன் கலரில் இனிஷியலாக நாங்கள் போடும்போது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 3rd பாஸில் தான் அதோட ஒரிஜினல் கலர் வந்தது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். கலரோட அவுட்புட் எப்படி வருது அதெல்லாம் டெஸ்ட் பிரிண்டில். ஸோ அதுக்கு தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரிங்கு, ஸ்க்ரீன் செட்டப் அண்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிரிண்ட். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 டைம்ஸ் டெஸ்ட் பிரிண்ட் எடுத்து பார்த்துட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் கலர் இது ரெண்டுமே எக்ஸாக்டாக வரணும். ஸோ இந்த பிராண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராண்ட் ஃபார் தட் கிளைண்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் 2 கலர் பிரிண்ட் எப்படி பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் செட்டப்போட அப்படின்றத நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வியூஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் இருக்குது. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரீசனபிள் ப்ரைஸ் வித் குவாலிட்டியோட பண்ணித்தரோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இப்போது கிளைண்ட்ஸுக்கு நிறைய சஜஷன்லாம் கொடுக்குறோம். ஸோ அவங்க எங்களுக்கு எங்ககிட்ட லோகோஸ் அனுப்பிச்சு கேட்குறாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சஜஷன் பண்ணி அவங்களுக்கு மாக்கப்லாம் சென்ட் பண்ணி ஃபைனல் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரிண்டே பண்ணுறோம். டைரக்ட் பிரிண்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க அப்லோட் பண்ணணும் வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் சஜஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களோட ஃபைனல் அப்ரூவல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி தரோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days எடுத்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைன் அப்ரோச் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு எங்ககிட்ட கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தால் எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.